Pakistan leagueல விளையாடிடுவோம். இந்த லீக்ல விளையாடுன எல்லா மேட்ச்லயும் பெற்றுடும். இந்த மேட்ச்லயும் போராடி வெற்றி பெற்றோம். ஒன் சைட் கேம் வந்து ஃபர்ஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது பேட்ஸ்மேன் மூணாவது பேட்ஸ்மேன் நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிரிக்கெட்டே என்னன்னு தெரியாம தான் ஆடினாங்க. கிரிக்கெட் என்னன்னு தெரியாம கூட ஆடினாங்க. கிரிக்கெட்னா எப்படி விளையாடணும்னு அது கூட தெரியுது போறீங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 5 wicket அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 5 wicket அந்த மாதிரி வந்துச்சு. கிரிக்கெட்னா எப்படி விளையாடணும், அந்த இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கணும், இந்த மாதிரி இது பண்ணணும்னு தெரியாம ஆடினாங்க. தெரிஞ்சும் தெரியாம ஆடினாங்க. கிரிக்கெட்னா இப்படி விளையாடணும் அப்படி தெரிஞ்சும் தெரியாம தெரிஞ்சும் வேற ஒன்று ஆடினாங்க இந்த மாதிரி இன்னிங்ஸ். அதனாலதான் 7 wicket வந்துச்சு மேட்சோட இன்னிங்ஸ்ல. ஆனா 9வது wicket கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு 55 ரன் வச்சு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அது கூட இதா இருக்கும், புஷ்ன்னு போயிருக்கும். 55 ரன்னு ஒரு 30 ரன் 20 ரன் கூட ஆல் அவுட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இவங்க கூட்டுட்டாங்க. அதனால இவங்க நிறைய பெரிய டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டிலே நல்லா இருக்கு, சூப்பரா. இவங்க நம்ம இப்போ 2 wicket விட்டோம். அந்த 2 wicket விட்டோன்னா கரெக்ட் பண்ணிடும். அப்பதான் இதாக முடியும், ஜெயிக்க முடியும். இந்த மேட்ச்ல இப்படியோ போராடி ஜெயிச்சாங்க. இவங்க ஒன் சைடு கேம் தான் போகணும்னு நினைச்சோம். ஆனா இப்படிப்பட்ட போலிங் போடுவாங்க யார கண்டா. இந்த மேட்ச்ல சிக்ஸே வரலங்க. சொல்லு போராடி ஜெயிச்சிருக்காங்க இவங்க. இந்த மேட்ச்ல போராடி ஜெயிச்சிருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப வைரல்மே ஆகிட்டே இருக்க. ரொம்பவே பாகிஸ்தான் வந்து ட்ராஃபிய இந்த டீம் தான் காயப்பட்டு போகப்பட்டு பாகிஸ்தான் லீக்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு போலிங் ஃபார்ம் இருந்தால் இந்த டீம் தான் கைப்பற்றும். அதில் விரும்பின சந்தேகம் கிடையாது. ரொம்ப பெரிய ஸ்கோரை அடிப்பாங்கன்னு நினச்சா வெறும் 55 தான் வச்சுக்கோங்க. அதனால மேட்ச் ஜெயிச்சாங்க.